பல்வேறு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்த போது நிச்சயமாக வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் கல்வெட்டு எடுத்து பார்த்தோம்னா வெவ்வேறு ஊர்கள், தமிழ்நாட்டிலேருந்து வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பூஜை பண்ணுறவங்க அந்த மாதிரியான இவங்கள்லாம் வந்து வடநாட்டிலேருந்து அவர்கள் வரும்போது அழைச்சிட்டு வந்தது. அது ராஜேந்திர சோழன் காலத்தில் அதிகமாக இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த பகுதியில் வந்து கற்களே கிடையாதுல்ல, கருங்கல்லே கிடையாது. அப்படின்னா எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க? யானைகளை பயன்படுத்தியிருப்பாங்களா? அதை எத்தனை கிலோமீட்டர் பயன்படுத்திருப்பாங்க? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதுவும் கல்வெட்டில் இருக்கா? எந்த இடத்துலேருந்து வருது? அம்மன் கோயில் கல்வெட்டில், பெரிய நாயகி அம்மன் கோயில் கல்வெட்டில் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீங்கள் இந்த லேண்ட் இது அமைப்பு பார்த்தீங்கன்னா, நிலத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரோட வந்து புதுக்கோட்டை கொஞ்சம் உயரமான மலைகள் நிறைந்த பகுதி. மலைகள், இயற்கையான மலைகள் இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வரும்போது எந்த ஆறுகள் எதுவும், பெரிய ஆறுகள் எதுவும் கிடையாது. நீங்கள் புதுக்கோட்டையில் பஸ்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு, எந்த ஆறுகளும் கிடையாது. அதனால் என்னென்னா அவங்களால எளிமையாக அந்த கல்வெட்டை, அந்த கற்களை வந்து இறங்கு பகுதி தான், அதனால் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. வெள்ளம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி, ஒன்றும் கிடையாது, அதுவும் மேடான பகுதி தான். அதனால் உங்களுக்கு நேராக கொண்டு வந்தாங்க. அதனால் பல பேர் சொல்லுவாங்க இது வந்து துறையூர் பச்சைமலையிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா 5 ஆறை கடந்து கொண்டு வரணும், முடியாது. அது கல்வெட்டு சான்று இருக்குது. அது வந்து அந்த குன்றாண்டார் கோயில் பகுதிகள்லேருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் போய் கந்தர்வக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையே இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கு இல்லை. ஸோ அந்த மலையிலிருந்து பகுதிகளை வெட்டி கொண்டு வந்து, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பாறையை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழியாக போட்டுக்கிட்டே போடுவாங்க. அதில் வந்து இந்த மரங்களை கழிகளை வச்சுருவாங்க. வச்சுட்டு தண்ணி ஊற்றும் போது அது விரிவடையும், அது அப்படியே விட்டுடும். எளிமையாக அவங்க அந்த பாலமாக விட்டுருக்காங்க.